பிளாக் ஏத்தின்னு இருக்காங்க. அத்தை வரத்துக்குள்ள நம்ம டீ போட்டு வச்சிருவோம். என்ன பண்ற? தொடக்கத்தை வச்சு இப்படி அப்படின்னு நல்லா குனிஞ்சு நிமிந்து பெருக்குமா? என்னதுதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. சரிங்க அத்தை. டைம் ஆயிடுச்சே, துணிலாம் வாஷிங் மிஷின்ல போட்டு. ஏமா 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 நில்லுமா, என்ன பண்ற? வாஷிங் மிஷின்ல துணி போட போறியா? வாஷிங் மிஷின்ல துணி போட்டா போர் அடிக்குமே போகாது. போய் ஊற வச்சு கையில துவைப்போ. என்னதுதான் சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. எங்க அத்தை கையில துவைக்கிறேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. சோ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுருவோம். உட்காந்து போன் பார்த்துன்னு இருக்கிறேன். ஷிங்கு பத்தியா பாத்திரம் இருக்கு, இதை எப்ப வளர்க்க போறேன்? சரி அத்தை, இதோ போய் தொலைக்கிறேன். நீ ஒரு வேலை கூட லாய்க்கு இல்ல, ஒரு வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. இந்த மருமக்களை போய் பாரு, வீட்டு வேலையை நல்லா செஞ்சுட்டு வெளியில போய் வேலையும் செய்யறாங்க. தின்னது வீட்டை சும்மா தானே இருக்க. வீட்டு வேலை உன்னால ஒழுங்கா செய்ய முடியாது. உங்க அப்பா உனக்கு சரியாவே வேலை தண்டம் தண்டம். சரியாமா, நிறுத்து போதும். இவ்வளவு நேரம் நீ பேசுனேன்னு நான் கேட்டேன். இப்ப நான் பேசுறது நீ கேளு. என்னத்த பேச போறான்னு தெரியல, பேசு. நீ பெரியவங்களாச்சே மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். ஆனா அந்த மரியாதை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இன்னும் என்ன சொன்னீங்க? வீட்டுல சும்மா உட்காந்துங்க. வீட்டுல நான் சும்மா உட்காந்துங்க நீங்க பாத்தீங்களா? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. கலப்படும், எல்லாத்துலயுமே கலப்படும். எதுவுமே நேச்சுரலாவே இல்ல. குஞ்சா இடுப்பு வலி, அதனாலதான் நான் அப்படியே பெருக்கிறேன். அதுவுமே நான் தொடப்போம் எனக்கு எப்படி பிளெக்சிபிளா வேணுமோ அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுன்னு இருக்கேன். நீங்க பாத்து உங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. வீட்டுல நான் சும்மா உட்காந்துங்க நீங்க பாத்தீங்களா? வேலைக்கு போற பொண்ணையும் வீட்டுல இருக்கிற பொண்ணையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசாதீங்க. வேலைக்கு போற பொண்ணாவது பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒரு வசதி, அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் எல்லாமே இருக்கும். அதாவது அந்த டைமுக்குள்ள அவங்க போகணும் வரணும். ஆனா வீட்டுல இருக்கிற பெண்ணுங்களுக்கு டைமுக்கு சமைக்கணும், டைமுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து வைக்கணும், டைமுக்கு பாத்திரம் கழுவணும், டைமுக்கு துணி துவைக்கணும், டைமுக்கு பெருக்கணும், டைமுக்கு துவைக்கணும், டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், டைமுக்கு மருந்து கொடுக்கணும், டைமுக்கு எல்லா வேலையும் எல்லா பொறுப்பும் எங்க மேலதான் திணிக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? இன்னையோட லாஸ்டா இருக்கணும். எப்பவுமே வீட்டுல சும்மா இருக்கேன், சும்மா தானே இருக்கேன், நீ என்ன பண்றேன்னு கேட்காதீங்க. நான் ஒரு நாள் லீவ் போட்டேன்னா உங்க வீடே நாரிடும். உங்களை மாதிரி நான் எல்லாரையுமே சொல்லல, உங்களை மாதிரி சில பேரால இன்னும் சில பெண்களுக்கு வீட்டுல சுதந்திரம் கிடைக்காம இருக்கு. ஆமா, நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறேன், பேஸ்புக்ல போஸ்ட் போடுறேன், யூடியூப்ல வீடியோஸ் போடுறேன். இது எல்லாமே என்னோட சாய்ஸ். நான் என்னோட சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பேன். இவ்வளவு நேரம் நான் பொறுத்து போனதே பெரியவங்களாச்சே மரியாதை கொடுக்கணும், எல்லாமே உங்களுக்கும் தெரியும், நீங்களும் புரிஞ்சு நடந்துக்குவீங்க. ஆனா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க, வளர்ப்பு பத்தி எல்லாம் பேசுறீங்க. எங்க அப்பா என்ன நல்லாதான் வளர்த்துக்கிறாரு, உங்களதான் உங்க அப்பா சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன். தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த் என் இந்திய தேசம்.